ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தோலா தோழி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஸ்பெஷல் வாழை இலை மட்டன் தம் பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோங்க. எப்பயும் போல் மட்டன் பிரியாணி செய்துட்டு வாழை இலையில் வச்சு அதை மடிச்சுட்டு தோசை தவாலை 2 பக்கமும் நம்ம சுட்டெடுக்கும் பொழுது இதனுடைய சுவையே அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. இப்போது நாமக்கல் ஸ்பெஷல் வாழை இலை மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்யலான்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் 2-3 முறை நல்லா கழுவி சுத்தம் செய்த மட்டன் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் இதை நல்லா நம்ம ஊற வச்சுக்கலாங்க. தயிரில் மட்டனை ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் ஊற வைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பீசஸ் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தாங்க 1/2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கிறோம். பிரியாணிக்கான மசாலா பொருட்களை அரைச்சிக்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 2 பெரிய பட்டை வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே 6 கிராம்பு, அதே மாதிரியே 6 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுபட்டு வந்ததும் இதில் 5 முழு முந்திரி பருப்பை இதில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது கம்ப்ளீட்டாக இது நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொடி பதத்துக்கு அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் இதே மிக்ஸி ஜார்லேயே 15 பூண்டு பற்கள், கூடவே ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு ஒரு 6 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலைகள், அதே மாதிரி 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு மேற்கொண்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுது பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலா இந்த பிரியாணிக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதும் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, 2 மராட்டி மொக்கு சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலையை இந்த மாதிரி உடைச்சிட்டு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும் போதே இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் நம்ம காய்ந்த பன்னீர் ரோஜா இதழ்களை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த சமயத்தில் 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல பிரியாணிக்கான ஸ்பெஷல் மசாலா, அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது மசாலா பொருட்களுடைய பச்சை வாசனை, விழுதோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம 1/2 மணி நேரம் ஊற வைத்த மட்டனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டுங்க. இதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கான அரிசியை வந்து ஊற வச்சுக்கலாங்க. இப்போது ஒரு பவுலில் இந்த கப்பில் நான் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கிறேங்க. இந்த 2 கப் அளவு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போது அரிசி எல்லாம் சேர்த்துட்டு மேற்கொண்டு இதில் தண்ணி சேர்த்து 2-3 முறை நல்லா கழுவி சுத்தம் செய்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணோம்னா மட்டன் வந்து நல்லா வதங்கி வெந்து வந்திருக்குங்க. இதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு மேற்கொண்டு இதில்
மட்டன் வேக வைக்கிறதுக்கான 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கர் மூடியை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு 7லிருந்து 8 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போது 8 விசில் வந்ததுக்கப்புறம் மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது இதில் நம்ம தண்ணி சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க. அதாவது 2.5 கப் சீரக சம்பா அரிசிக்கு 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம ஃபஸ்ட்டே 1 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம 2.5 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசியும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக புதினா இலைகள் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள் இதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மேற்கொண்டு பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கலந்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுட்டு கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3/4 பதம் அளவுக்கு அரிசி வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் தோசை தவாவை நல்லா சூடாக்கிக்கோங்க. இப்போது தோசை தவா நல்லா சூடாகி வந்ததும் குக்கரை இதில் அப்படியே வச்சிடலாங்க. இப்போது சீரக சம்பா அரிசி 3/4 பதம் அளவுக்கு வெந்து வந்திருக்கு இல்லையா, இது அப்படியே இருக்கட்டுங்க. இதுக்கு மேலே நம்ம ஒரு மூடி போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இடிக்கிற உரல் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே வச்சுட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம் போட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா அரிசி ஃபுல்லாக குக் ஆகிட்டு சூப்பரான மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு மட்டன் பீசஸ்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வாழை இலையை 2 பக்கமும் இந்த மாதிரி நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. இப்போது வாழை இலையை நல்லா வாட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த வாழை இலைக்கு மேலே ஒரு சின்ன வாழை இலையை இந்த மாதிரி வாட்டி எடுத்துகிட்டு வச்சுட்டு மேற்கொண்டு பிரியாணியை ஒரு கப்பில் இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போது நம்ம அப்படியே வாழை இலையில் வச்சிட வேண்டியதாங்க. இதுக்கு மேலே ஒரு முட்டை இந்த மாதிரி வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா மடிச்சிக்கலாம். இப்போது இது நம்ம நல்லா மடித்ததுக்கப்புறம் ஒரு வாழை நாராலையோ அல்லது இந்த மாதிரி நூல் வச்சோ நல்லா கட்டிக்கோங்க. இப்போது வாழை இலையை நல்லா கட்டி விட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் தோசை தவா நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட்டி வச்சுருந்த வாழை இலையை அப்படியே வச்சிடலாங்க. இதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டுட்டோம். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான வாழை இலை மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மட்டன் பிரியாணியை தம் போட்டு வேக வச்சோம்ல, அதுவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த பிரியாணியவே நம்ம இந்த மாதிரி வாழை இலையில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு வாழை இலையோட நிறம் மாறளவுக்கு நல்லா வச்சு இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மட்டன் பிரியாணி சாப்பிட்டா இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாழை இலையோட வாசனையோட சீரக சம்பா அரிசியில் இந்த மட்டன் பிரியாணி சுவையோ சுவைதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாமக்கல்லில் இந்த வாழை இலை மட்டன் தம் பிரியாணி ரொம்பவே ஃபேமஸுங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.